எஸ்எல்சி குழு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு பள்ளிக்கூடத்தில் அந்த குழு 6 நண்பர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் எங்கள் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி அளவில் இந்த கூட்டமானது நடைபெற்று வந்தது. வழக்கமாக பார்த்தோம்னா அந்த டைமுக்கு ஓரளவு வந்துடுவோம். ஸோ அதன் மூலமாக அப்படியே வருகை தந்த பிறகு பள்ளியின் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், பள்ளியினுடைய சரி வண்ணப்பூசு, அதாவது பெயிண்ட் பில்டிங்லாம் ஒரு பழசாக இருக்குது, பெயிண்ட் அடிக்கலாமா, இல்லை புதிய கட்டடங்கள் வந்து கட்டுவதற்கு நம்ம ஏதாவது தீர்மானத்துக்கு போடலாம் சார் அப்படின்னாலும் சரி, இல்லை காமன் சோறு இல்லைன்னா அது இருக்கிற மாதிரி அது இருப்பதற்கும் சரி, இது போன்ற பள்ளியுடைய வளர்ச்சிக்கும் சரி ஒரு சில செயல்கள் புதிய தீர்மானங்கள் நம்ம போடலாம். அது எவ்வாறு நிறைவேற்றலாம், இல்லை எனக்கு செஞ்சுருக்காங்க சார், அவங்க கேட்டால் நம்ம ஸ்கூல் பில்டிங் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து கொடுப்பாங்க சார். இது வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் பார்த்தோம்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகவுடைய தலைவர் அவர் குருஜன் சார், அப்புறம் எஸ்எல்சி ஓனர் சுந்தரம் சார், அது போல் திருப்பாங்க கவுன்சிலர். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சார், கடந்த ஆண்டுகள் காட்டிலும் இந்த ஆண்டு வந்து கூடுதலாக மாணவர் சேர்க்கை இருக்காங்க, அதிகமாக சேர்ந்துருக்காங்க மாணவர்கள். பட் என்ன பண்ணுன்னா எங்களுக்கு மாணவி உட்காந்து 9வது மாணவனே வந்து பெஞ்சில் உட்கார இடம் கிடையாது சார், தலையில் தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னோம். உடனே பார்த்தா அப்படியே உட்காந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஒரு 15 நிமிஷம் நான் இறக்கிறேன் சார். அப்புறம் உடனே பெஞ்சில் இருக்குது, அது ஒரு 3 நாள் ஒரு 2 கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லி பண்ணி ஓரளவுக்கு பர்சன் பார்த்தோம்னாக்கா 9வது 12வது மாணவர்கள் அனைவருக்கும் பார்த்தோம்னா இருக்கை அமர்வதற்கு பார்த்தா அந்த சிட்டிங் பெஞ்சும் சரி, அந்த ரைட்டிங் பெஞ்சும் வந்து கிடைக்கும். ஸோ அதுபோல ஒரு சில தேவைகளை பார்த்தோம்னா நிறைவு செய்து இந்த ஆண்டு. ஸோ இது போல பார்த்தோம்னாக்கா விருப்பம் இதெல்லாம் செய்யலாம். அந்த இதுலேயே வந்து காலம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸுடைய விருப்பத்தோடு கட்டாயம், பேரண்ட்ஸுடைய விருப்பத்தோடு நான் இந்த பள்ளிக்கே நான் இந்த பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இப்போ நாங்கள் போட்டோம்னா பேக் ஒரு பெயிண்ட் வந்து இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து பண்ணணும்னு விருப்பப்படுறோம். குழந்தைங்க நான் போய்ட்டு ஸ்கூல் டைமுக்கு முன்னாடி பெயிண்ட்லாம் போடுறோம், பெயிண்ட் பண்ணணும், இதை நானே பண்ணிடணும். ஒரு சில இது இல்லை சார், சார் பிளாக் போர்டு எல்லாத்தையும் நான் பெயிண்ட் அடிக்கிறேன் சார் பண்ணுறாங்க. இது போல சின்ன சின்ன தேவைகளை நிறைவு செய்வதற்கான ஒரு அமைப்பாக பள்ளி மேலாண்மை கூட பள்ளியில் செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா விதிமுறை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அரசு எதிர்பார்க்கக்கூடாது என்றும் பள்ளியினுடைய சிறு சிறு தேவைகளை வந்து நிறைவு செய்யலாம். இது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பள்ளியின் உங்கள் மகளோ மகனோ இங்கே படிப்பாங்க, அப்படி படித்தேன் 10 கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்க முன்னாள் மாணவர், அவங்க பசங்க படிக்கிறாங்க. அதில் பார்க்கணும்னா 4 முன்னாள் மாணவர்கள் தேர்வு செய்யலாம்.
3 முன்னாள் மாணவர்கள் அவங்க பசங்க கட்டாயம் படிக்கணும். இப்போ நீங்கள் சார் நான் வந்து நான் ஓட சொல்லுங்கள் சார், நான் இங்கே தான் படித்தேன், என் பையனுக்கு படிக்கிறாங்கக்கா, அதில் 3 பேர் முன்னாள் மாணவர்கள் என் பெற்றோர்களே பக்கத்தில் வந்து அது 3 பேர் வந்து தேர்வு செய்யும். அப்போது 14 உறுப்பினர் நான் முன்னால் பார்த்தோம், இது ஒரு 3 மொத்தம் பார்க்கலாக்கா அது ஒரு 14, இது ஒரு 3 17 பேர் ஆகிடுச்சு. அப்போ இன்னொரு பேர் இருக்காங்க யாருனாக்கா மகளிர் சுய உதவி குழுவினுடைய பெற்றோர்கள். அதுவும் பெற்றோர் மகளிர் சுய உதவி குழு மட்டும் போகாது, அவங்களுடைய குழந்தைக்கு படிக்கணும், அதுவும் பெற்றோர்களாக இருக்கணும் கட்டாயம். ஸோ அதில் ஒருத்தர் தேர்வு செய்யும். அப்போது 14 அப்புறம் முன்னாள் 3 பேர் ப்ளஸ் 1 பார்த்தோம்னா மொத்தம் 18 உறுப்பினர்கள் வந்துடுறாங்க. இந்த 18 உறுப்பினர்கள் வந்துடுறாங்க. அடுத்து இன்னொன்று இந்த முழுக்க பேரண்ட்ஸ் தான் கல்வியாளர் ஒரு போஸ்ட் இருக்கு, இதில் ஒரு உறுப்பினர் இருக்கிறாங்க. கல்வியாளர் அறிவிப்பதற்கு ஒன்று தன்னார்வலர், இந்த ஐடிகே வாலண்டியர் சொல்லுங்க, அப்போ தன்னார்வலராக இருக்கணும். அது ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற ஆசிரியர் அடுத்த கட்டம். முதல்ல ஐடிகே வாலண்டியர்ஸுக்கு முன்னுரிமை தராங்க. அடுத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களில் ஒருவர் கல்வியாளராக இருக்கிறார். அடுத்து இந்த என்ஜிஓஸ் அமைப்பு வந்து அதாவது அரசு சாரா அமைப்புகள் ஒரு இருப்பாங்க, அதான் என்ஜிஓஸ் சொல்லுவோம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், அது அரசு சாராக அமைப்பு இருப்பாங்க. அதில் ஒரு இருப்பாங்க. ஏன்னா முழுக்க மாணவர்கள் மையமாக கொண்டு தான் செயல்படும். ஸோ மாணவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும், அந்த மாணவருடைய பெற்றோர்கள் வந்து தொழிற்சாலைகளுக்கு போட்டி போட்டி இருந்தால் அதுக்கும் நம்ம தலைவர்கள் போல அதுக்கு முன்னவர் தேர்ந்தெடுத்து சொல்லணும், அது ஆதரவு தெரிவிக்க சொல்லணும். யாருக்கு அதிகமான ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தொழிற்சாலைகளாக இருக்கும். சொல்லுவேன், ஆங்கிலேயர் நம்ம 200 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டா ஒன்னே ஒன்று விட்டு போகுது, இந்த இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கிறதுனால இந்த கம்யூனிகேஷன் உலக அளவில் எல்லாம் நம்முடைய தமிழ் மாவட்டம் இந்தியாவுக்கு எல்லா நாட்டில் இருக்காங்க. எல்லா நாட்டு அதிபர் யார் யாருன்னா அப்படின்னு நம்மளால இருக்கான். நிறைய சிஓ சுந்தர் பிச்சை மூலம் தான் கூகுளில் சொல்லப்பட்டிருக்காங்களே அடையப்பட்டிருக்கீங்க. இது போன்ற மிகப்பெரிய பதவிகள் எல்லாமே நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க இருக்காங்க. நமது தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மக்கள் அதோடு மாணவர்கள் 3 பேர் இணைந்து தான் செயல்படுறோம். ஒரு பள்ளி மேலுக்கு கொண்டு வரணும். இதனுடைய முக்கிய நோக்கமே ஒழுக்கம் மற்றும் கல்வி. அதுதான் எப்படி கொண்டு வரணும். வெறும் ஆசிரியர்கள் மட்டும் அறிவுரை சொல்லிட்டே இருந்தால் ஒரு பக்கமாக போராடிக்கும். அதோட பெற்றோர்கள் இணைந்து செயல்படும்போது அதனுடைய தன்மை வேற. எனவே அதனால் தான் நமது தமிழக அரசு முதல்வர் அவர்கள் பல திட்டங்களை அவர் பதவியேற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதில் இது ஒன்று, அதாவது கல்வி மேலாண்மை குழு. இதில் பெற்றோர்களுக்கான